அனைவருக்கும் வணக்கம். பாபாவின் இன்றைய அருள்வாக்கு. என் குழந்தையே, எதற்கும் கலங்காதே. உனக்கு எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் கவலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். மேஷம், இந்த வாரம் பாபாவின் அருளால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் சுலபமாக முடியும். பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். வியாழக்கிழமை பாபாவிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். ரிஷபம், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் வாரம் இது. பாபா உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவார். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். பாபாவின் ஆசி. இந்த வாரம் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை தானமாக வழங்குங்கள். மிதுனம், இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் சற்று நிதானம் தேவை. பாபாவை மனதில் நினைத்து செயல்பட்டால் தடைகள் விலகும். சக ஊழியர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். தினமும் ஓம் சாய்ராம் என்ற மந்திரத்தை 9 முறை ஜபிக்கவும். கடகம், உங்கள் வாழ்வில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். பாபாவின் அருள் முழுமையாக பிரதிபலிக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் புதிதாக கிடைப்பார்கள். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பாபாவின் காலடியில் ₹1 நாணயம் வைத்து வணங்கி அதை உங்கள் பணப்பையில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மம், உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைந்த வாரமாக இது அமையும். பாபாவின் ஆசையால் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சேமிப்பு உயரும். வியாழக்கிழமையன்று பாபாவிற்கு மஞ்சள் நிற மலர்களை சாற்றி வழிபடவும். கன்னி, திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் பெரும் வெற்றிகளை குவிக்கும் வாரம் இது. பாபா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உத்தியோக உயர்வுக்கான அறிகுறி தென்படும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். பாபாவின் ஊதி சிறிதளவு நெற்றியில் இட்டுக்கொண்டு இந்த நாளை தொடங்கவும். துலாம், வரவும் செலவும் சமமாக இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மன அமைதியை தரும். கூட்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் படிப்படியாக கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். வியாழக்கிழமை பாபா சன்னதியில் கல்கண்டு அல்லது திராட்சை நைவேத்தியம் செய்து வழங்கவும். விருச்சிகம், மனதில் புதிய நம்பிக்கையும் துணிச்சலும் பிறக்கும் வாரம். பாபாவின் பாதங்களை சரணடைந்தால் சவால்கள் அனைத்தும் தூசியாகும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். சாய் சத் சரித்திரம் ஒரு பக்கமாவது படிக்கவும். தனுசு, முயற்சிகளுக்கு தகுந்த பலன் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும். பாபா உங்களை காப்பார். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முயற்சியும் இந்த வாரம் செய்ய வேண்டாம். வீண் விவாதங்களை தவிர்த்து வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசையை பெறவும். வியாழக்கிழமை அன்று பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் கொடுக்கவும். மகரம், நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த பிரச்சனைகளுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டின் சூழல் சுமூகமாகும். பாபாவின் திருவுருவ படத்திற்கு முன்னால் விளக்கேற்றி மனமுருக பிரார்த்தனை செய்யவும். கும்பம், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பாபாவின் அருளால் மன உளைச்சல்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். உங்களால் இயன்ற ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்க பாபா வழிவகை செய்வார். மீனம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் வாரம் இது. பாபா உங்கள் உழைப்பை வீணாக்க மாட்டார். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். வீட்டில் சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தை தடையின்றி நடக்கும். பாபாவிற்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு இனிப்பை நைவேத்தியம் செய்து பிரசாதமாக வழங்கவும். நண்பர்களே, உங்களுடைய ராசி என்ன என்பதையும் ஓம் சாய்ராம் என்றும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். பாபாவின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும்.
நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.